இந்த வீடியோவை பாருங்க. பௌத்த பிக்கு ஒருத்தர் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு வாக்களிச்சவங்க எல்லாரும் அரிசிக்கு பதிலா புல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ගොවීන්ට නිසි ප්‍රමුඛත්වයක් දෙනවා කියලා මේ ගොයන් කෑ ඕම් අහලා කෑවා. තෝ දැන් කතා කරන්නේ. இந்த பிக்கு கதைக்கிறத பாருங்க. என்ன சொல்றாருண்டா, இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு, அதாவது அனுர அரசாங்கத்திற்கு வாக்களிச்சவங்களுக்கு அரிசிக்கு பதிலா புல்ல சாப்பிடுங்க அப்படின்ட்டு கடுமையா கதைக்கிறேன். உண்மையா ஒரு விளக்கம் கொடுக்கறத எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு புல்லு கட்டை கொண்டு வந்து ஒரு ஊடகத்துக்கு முன்னுக்கு நின்று நீங்க அரிசிக்கு பதிலா அனுரகுமார் அரசாங்கத்துக்கு வாக்களிச்சவங்க எல்லாரும் புல்லு சாப்பிடுங்க, அரிசிக்கு பதிலா புல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றேன். உண்மையாவே நாட்டுல பொருளாதாரம்ன்றது படு மோசமாதான் இருக்கு, உண்மைதான். ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு எல்லாம் விமர்சிக்கிறது என்னைய பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஓவர் மாதிரி இருக்கு. அதே மாதிரிக்கு இலங்கை நாட்டுல இந்த வருஷம் இப்ப பாருங்க, இந்த வருஷம் தொடங்கி 1.5 மாசம் தானே. இந்த 1.5 மாசத்துல 16,000 பேர் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நிறைய துப்பாக்கிகளும் பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரிக்கு இந்த கஞ்சா, கசிப்பு, அப்புறம் இந்த தவறான போதைப் பொருள் பாவிச்சு கொண்டு வாகனம் செலுத்தினது, இப்படி பல விஷயங்கள்ல இலங்கை நாட்டுல எல்லா இடத்துலயுமே சேர்த்து மொத்தமா இந்த 1.5 மாசத்துல, இந்த வருஷத்துல 1.5 மாசத்துல 16,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கைது செய்யப்படாம எத்தனை பேர் இருக்காங்க. இந்த 1.5 மாசத்துல இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கடா, இவங்கெல்லாம் படு மோசமான முறையில இந்த சமூகத்துல நடந்து கொண்டவங்களா இருப்பாங்க. அதனாலதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை விட மோசமானவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு சமுதாயத்திலையும், ஒவ்வொரு இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா இவங்களால எவ்வளவோ மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய பிரச்சனை, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு இவங்கதான் ஒரு முக்கியமான காரணம். சமூகத்தை சீரழிக்கிறது இவங்கதான். ஸோ இப்படியான ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா முக்கியமா இன்றைக்கு பார்க்க கிடைச்சிச்சு. அதே மாதிரிக்கு 2 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரசாங்கம் சொல்லுது, இந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் முற்றாக ஒழிப்பம்ன்றாங்க. அது 100க்கு 100% நடக்குதா நடக்கலையான்னு நமக்கு தெரியா. ஆனா சில விஷயத்தை பார்க்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் நேர்மையாக இந்த அரசாங்கம் இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று, ஒரு எண்ணம், ஒரு தோட்ஸ் ஒன்று நமக்குள்ளேயே வருது. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இந்த PHI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது சுகாதார பரிசோதகர், உங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டுல எல்லாம் இந்த நுழம்பு தொல்லைகள் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சிரட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி, மழை தண்ணி எல்லாம் தேங்கி நின்றா ஃபைன் போடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. இது மாத்தளையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உண்மையாகவே இதெல்லாம் பாராட்டணும். ஏன் அப்படின்னா, இந்த லஞ்சம் அப்படின்றது சின்ன வறிய குடும்பத்தில இருந்து மிகப்பெரிய பணக்காரர் வரைக்கும் இருக்குது. காசு இருக்கிறவங்க லஞ்சத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க அதை பழக்கிட்டாங்கண்டா, இந்த அடிமட்டத்துல இருக்கிற பாமர மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக போனா கூட ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய் கேட்டா கூட அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா லட்சக்கணக்குல 10,000, 5,000, 1 லட்சம், 50,000 எல்லாம் கேட்பாங்க. அப்ப அதாவது மறைமுகமாக கேட்பாங்க. அப்ப அதெல்லாம் கொடுக்கலானே. அதனால இந்த லஞ்சம் அப்படின்றது ஒரு கொடிய நோய். அது நாட்டுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கு. ஒரு வீடு மோசமாக இருந்தா நாடு முன்னேறாது, நாடு மோசமாக இருந்தா வீடு முன்னேறாது. அதனால இந்த மாதிரியான லஞ்ச ஊழல்கள்ல ஈடுபடுறவங்களை கட்டாயம் கைது செய்யணும். இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாத்தளையில இந்த PHI அதிகாரி பாத்தீங்கன்னா லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி அவர் லஞ்சம் பெற்றா பெறலையா, அவரோட பக்கம் நீதி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியா. ஆனா இதுதான் சம்பவம், நடந்திருக்கிற சம்பவம். இன்னொன்று பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாண மாவட்டத்துல கோப்பாயில் இருக்கிற போலீஸ் அதிகாரிய எல்லா இடத்துலயுமே என்ன பிரச்சனை, ஒரு காவல்துறை போலீஸ் அதிகாரி லஞ்சத்தை பெற்றுக் கொள்றாங்க, இவங்களை மாத்துங்க, ஒரு புது அதிகாரியை கொண்டு வாங்க, இவங்கெல்லாம் தேவலண்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா கோப்பாயில ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர், அதாவது அந்த மிகப்பெரிய பதவியில இருக்கக்கூடிய அந்த அதிகாரிய இடமாற்றம், பதிலைக்கு அவருக்கு இடமாற்றம் வந்திருக்குது. 3 வருஷமா அங்க இருக்கிறார் போல இருக்கு கோப்பாயில. அப்ப அவரை மாற்ற வேண்டாம், அவர் தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் பேசக்கூடிய 2 மொழியும் தெரிஞ்ச ஒரு நேர்மையான அதிகாரி, அவரை இடத்தை மாற்றாதே அப்படின்னு எதிர்த்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா வீதிகள்ல எல்லாம் ஒரு பேனர் அடிச்சு, போஸ்டர்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு நல்ல மனுஷன்கள் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தா உண்மையா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா இதுக்கு பின்னுக்கு அவங்களே போறதுக்கு விருப்பம் இல்லாம அவங்களே செட் பண்ணி எதுவும் செஞ்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா மக்கள் தான் அந்த அதிகாரியை இடத்தை மாற்றக்கூடாது, இடமாற்றம் கொடுக்க கூடாது, அவர் இந்த இடத்துலயே இருக்கட்டும், ஒரு சிறந்த அதிகாரி ஒருத்தர் அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சில நேரத்துக்கு இந்த கசிப்பு, கஞ்சா டீமுகள் எதுவும் செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா செய்தி என்னண்டா,
சிறந்த நேர்மையான போலீஸ் அதிகாரி ஒருத்தர், அவர்னால நிறைய குற்றச்செயல்கள் எங்கட ஊர்ல எங்கட கிராமத்துல நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அதிகாரியாக அவங்க இருக்கிறாங்க. எங்கட பிரச்சனைகளை வந்து அவர்கிட்ட தமிழ் மொழியிலேயே நாங்க போய் சரளமாக கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால அந்த அதிகாரியை மாத்தாதீங்க. இப்படி இந்த மக்கள் தான் இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்கன்ற மாதிரிக்கு பார்க்கக்கூடிய வகையில இருந்துச்சு. இதுக்கு பின்னுக்கு வேற அரசியல் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிரதமர் அதாவது ஹரணி அமரசூரிய அவங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்துல வந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வதாக வந்து நிறைய விஷயத்த பார்க்கக்கூடிய வகையில இருக்குது. இது ஜனாதிபதியும் வந்தவர். ஜனாதிபதி வந்த சமயத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கடவுச்சீட்டு அலுவலகம் துறக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும்னு சொல்லியிருந்தே. அப்ப இந்த பிரதமர் இவங்களும் போயிருக்கிறாங்க. உண்மையாகவே வாரது எங்கட மண்ணுக்கு எங்கட சமூகத்துக்கு நீங்க வர்றது அப்படின்றது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஆனா வாரது ஒரு போட்டோவை போடுறது ஒரு செய்தியாக இல்லாம வளமையாக இருந்த அரசாங்கத்தை விட நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க, எங்கட சமூகத்துக்கு ஏற்படுத்துவீங்க, அதுதான் முக்கியம். அது இல்லாம நீங்க ஒரு விஜயத்தை மேற்கொள்றது, பார்வையிடுறது, நாங்களும் யாழ்ப்பாணத்துக்கு போனோம் அப்படின்றது பேருக்காக மட்டும் இல்லாம ஒரு ஏதாவது ஒரு திட்டத்தை ஏதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய, இப்ப நீங்க போயிருக்கிறீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த தையிட்டி விகாரை பிரச்சனை எல்லாம் போகுது. உண்மையான ஒரு நல்ல ஒரு மனுஷரா இருந்தா என்ன செய்யலாம், அங்க நீங்க விஜயத்தை மேற்கொள்ளலாம். ஒரு தேர்தலுக்காக மட்டும் போகாம அந்த இடத்துக்கு போய் உண்மையாகவே என்ன பிரச்சனை, என்ன யார் பக்கம் நீதி இருக்கு, அது என்ன அப்படின்றது சட்டத்துக்கு எதிராக நடந்திருக்கா அதை பார்த்து அதுக்கு ஏதாவது உங்களால இப்ப எங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன, இப்ப சிங்கள மக்களையும் நீங்க திருப்திப்படுத்தணும், தமிழ் மக்களையும் திருப்திப்படுத்தணும். அதே மாதிரி உங்களோட அரசாங்கத்தினுடைய உங்களோட என்பிபி உங்களோட அரசாங்கத்தினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா வந்து நீதி எல்லாருக்கும் சமம், சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்றதுதான் உங்களோட கோட்பாடு என்ன. அப்ப அது வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்க பார்க்கலாம். என்ன இப்ப சும்மா வந்துட்டு போறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இலங்கை நாட்டுல பாருங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று காதலர் தினம். இந்த காதலர் தினத்துல கதிர்காமத்துல பாத்தீங்கன்னா ஒரு தம்பியா அண்ணாண்டு தெரியல, வயது 28 வயசுக்கு உள்ளதான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். சரியா வயசு எனக்கு அவரை தெரியல. தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்கு. அப்ப இவர் வந்து ஏன் என்ன நேற்று காதலர் தினம் அதுக்காக தான் ஏதாவது காதலை எதிர்பார்த்து வந்தவரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா என்ன விஷயம்டா அவர் வந்து கொஞ்ச நாளாவே வந்து கதிர்காமத்துல வந்து தனியா சுத்தி திரிஞ்சதை வந்து நிறைய பேர் அவதானிச்சிருக்காங்களாம். அங்க இருக்கிற கதிர்காமத்துல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் டாய்லெட் அந்த வாஷ்ரூம்களுக்கு பக்கத்துல தான் இவர் பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு நள்ளிரவுல சாமத்துலதான் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுட்டார். உண்மையாகவே இந்த தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சம்பவங்கள் அதிகமாக எங்கட சமூகத்துல பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. கட்டாயம் எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலை அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க. இந்த உலகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம். இதுல வந்து வாழ்றதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா சாகணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த நொடியே சாகலாம். அதனால அதை நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காதல் தோல்வியை சந்திச்சீங்கன்னா ஒரு 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 பெண் தான் ஒரு பொம்பளை தங்கச்சிமார்கள் தான் இருக்காங்க. அந்த விஷயத்த கதைக்க நமக்கு சிரிப்பு வருது. என்ன விஷயம் அப்படின்னா காதல் தோல்வியை சந்திச்சிங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு காதலி தான் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணாம எத்தனையோ பெண்கள் இருக்காங்கன்னு தவறான வழியில போகாம ஒரு நல்ல பெண்களா வந்து சந்தோஷமா வந்து வாழ்றதுக்கு தேடணும். இப்படி இது தற்கொலை பண்ணீங்கடா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து ஆம்பளாக்கள் அப்படின்னு இருக்க முடியாதுன்னு. காதல் ஃபெயிலியர் தற்கொலை பண்ண போனா கிட்டத்தட்ட 99% 100% சொல்லலாம் எல்லாருமே வந்து சூசைட் தான் பண்ணணும். அப்ப அதனால இந்த மாதிரியான விஷயம் நாங்க முஸ்பாத்தி பகுதி மாதிரி கதைச்சாலும் ஒரு சீரியஸான விஷயம். இது ஆண்கள் பெண்கள் அதிகமானவங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்காக காதல் தோல்வி மட்டும் இல்ல, சின்ன சின்ன படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி சின்ன சின்ன கோபதாபம், குடும்பத்தில் ஏற்படுற கசப்பு, இப்படி எக்கச்சக்கமான கடன் பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்கள்ல தற்கொலை பண்றீங்க. அது உண்மையாகவே ஒரு சிறந்த தீர்வா இருக்காது. நீங்க தற்கொலை பண்ணிட்டு நீங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு நெருக்கமானவங்க, சொந்தங்களோ சகோதரங்களோ, உங்களோட கணவன் மனைவியோ தங்கச்சியோ அண்ணாவோ தம்பியோ இப்படி எல்லாருமே கவலைப்படுவாங்கன்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு துன்பமான சம்பவம். அதனால அதை செய்யாதீங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு இயற்கையான முறையில நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் வாழ்க்கையில முயற்சி செய்யுங்க, போராடு, தோற்காதீங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இலங்கை நாட்டுல நடக்குது. பார்க்குற நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.